ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப டேஸ்டியான காளான் 65 தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலை மாவு, 3 ஸ்பூன் சோள மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, 65 மசாலா 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். 65 மசாலா இல்லைன்னா 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டா கரெக்டாக இருக்கும். 4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு எலுமிச்சை பழத்தில் பாதி அளவு. பெரிய சைஸாக இருந்தனா பாதி அளவு சேர்த்துட்டா கரெக்டாக இருக்கும். சின்ன சைஸாக இருந்தனா 1 சேர்த்துட்டா கரெக்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் கொஞ்சம் டிம்மாக இருக்கிறதால நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம காளானை சேர்த்துக்கலாம். 200 கிராம் அளவுக்கு நான் காளானை எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு காளான்னு 4 பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி சேர்த்தா தான் 65 சூப்பராக இருக்கும். நான் எடுத்துருக்கிறது பட்டன் காளான் தான். இப்போ எல்லாத்தையும் மசாலா படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 30 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். 30 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். காளான் நல்லா 30 நிமிஷம் நல்லா ஊறி வந்திருக்கு. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ ஒரு பீஸாக நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம 30 நிமிஷம் ஊற வச்சுட்டு செய்யும்போது மசாலா எதுவும் தெரியாமல் சூப்பராக இருக்கும். இங்கே மைதா மாவு இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். அது சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் ஒரே டைம்லேயே போட முடியாது, அதனால் கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு டைம்ஸ் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ காளான் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம திருப்பி விடும்போது நல்லா எல்லா பக்கமும் வெந்து சூப்பராக இருக்கும். இப்போ காளான் நல்லா வெந்திருக்கு. இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்திருக்குன்னு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்னும் நம்மகிட்ட இருக்கிற காளான் பீஸ் எல்லாம் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்திருக்குன்னு. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான காளான் 65 ரெடி. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். பை பாய்.